10-10-2025 ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தாமுபாஸ்ருதः பரம் பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 11வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தில் போன ஸ்லோகங்களில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கூறிய விஷயங்கள், அவர் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை, யாராலும் கட்டுப்படுத்தப்படுகிறவர் கிடையாது என்று சொல்லிட்டு, இப்படி எல்லையற்று இருக்கும் அந்த இறைவன், கட்டுப்பாட்டுக்குள்ள வராத அந்த இறைவன், கட்டுப்படுத்த முடியாத இறைவன், அவர் தன்னுடைய மூலப்பிரகிருதி என்ற சக்தியை கொண்டு படைப்பதும் காப்பதும் அழிப்பதுமான செயல்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இவர் செய்யும் போது இந்த செயல்களுக்கு ஒரு அதிபதியாக, அந்த செயல்களை கவனித்து கொண்டிருக்கும் ஒரு கவனிப்பாளராக அவர் இருக்கிறதால, அந்த ஒரு பார்வையாளராக இருக்கும் அவரே தான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறார் என்று சொல்லலாம் என்றும் சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் முக்கியமாக சொல்ற விஷயங்கள், அந்த கிருஷ்ணர் சொல்றது, அந்த இறைவன் பல அவதாரங்களால் இறங்கி வரார் பூமிக்கு. இந்த பெருமாளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் 10 அவதாரங்கள், தசாவதாரம் என்று சொல்றோம். உண்மையாக 24 அவதாரங்கள் இருக்கு என்றும் சொல்றார். ஆனால் இந்த ஒரு 10 அவதாரங்கள் என்பது ரொம்ப புகழ் பெற்றது என்று சொல்றார் நம்மளோட சாஸ்திரங்களில். இப்படி இந்த 10 அவதாரங்கள் மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி என்ற இந்த ஒரு 10 அவதாரங்கள், இதை பகவான் எடுத்துன்னு வரார். இப்படி வரும்போது மானுஷ அவதாரங்கள், அதாவது மனுஷனாக வந்த அவதாரங்கள் என்பது, அந்த அவதாரங்களில் ராமனாக வந்திருக்கார், பலராமனாக வந்திருக்கார், கிருஷ்ணனாக வந்திருக்கார், வாமனனாக வந்திருக்கார். இப்படி இருக்கும் இந்த மனிதனாக வர அவதாரங்கள், கல்கி அவதாரம் இன்னும் எடுக்கவே இல்லை, அதனால் அது கணக்கில் வராது. அதனால அந்த ஒரு மனிதனாக வந்த அவதாரங்கள் இந்த அவதாரங்கள். இப்படி வரும்போது சரி, மனிதனாக பகவான் அவதாரம் எடுத்தார் என்றால் அவர் சாதாரண மனிதனாக இருக்கிறாரே என்று, அந்த மனிதனாக இருக்கிறார், அவர் சாதாரண மனிதன், அவருக்கு இறைவனின் குணங்களை ஏன் பொருத்துகிறோம், அவரை ஏன் இறைவனாக வழிபடுகிறோம் என்று கேள்விகள் வரலாம். அதற்கு தான் வாமனனாக வரும்போது திரிவிக்ரம அவதாரத்தில் சாதாரண மனிதனால் முடியாத ஒரு செயலான 3 கால்களை வர வைத்து அளவில் அந்த ஒரு உருவத்தில் பெரிதாக மாறி 3 அடிகளால் வானத்தையும் பூமியையும் மகாபலி சக்கரவர்த்தியான தலையையும் வைத்தார். இப்படி இருக்க ராமபிரானின் சொரூபத்தில் அத்தனை அசுரர்களையும் அழித்து, அந்த அசுரர்களின் அரசனான ராவணனையும் அழித்து அப்படி ஒரு செயலை செய்தார். கிருஷ்ணாவதாரத்தில் பல அரக்கர்கள், பல ராட்சசர்களை அழித்து, கம்சனையும் அழித்து, மகாபாரத போர்க்களத்தில் சென்று அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார் பகவத்கீதையின் மூலமா. இப்படி அவதாரங்கள் எடுக்கும் போது சாதாரண மனிதனை போல வந்தாலும் அவருக்கு அந்த தெய்வீகத்தன்மை என்பது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னதான் அவர் நானும் சாதாரண மனிதன் தான், நானும் சாதாரண மனுஷன் தான் என்று எல்லாருக்குமே சொன்னாலும் அவருக்குள்ள இருக்கும் தெய்வீகத்தன்மை ஒரு இடத்தில் வெளிப்பட்டே தீரும். அவர் எந்த அவதாரம் எடுத்தாலும் அது சரித்திரத்தில் வெளிப்பட்டே தீரும். ஆனால் அப்படி மனிதனாக அவர் அவதாரம் எடுக்கிற பொழுது இந்த பல நபர்கள் பார்த்து, நம்ம பகவானை பார்த்து சொல்லலாம், சாதாரண மனிதனாக தான் இருக்கா, சாதாரண அவதாரம் தானே, இவரை ஏன் கடவுளாக வழிபடணும், இறைவனாக வழிபடணும் என்று கேட்பார். பேர்பட்ட அந்த நபர்களை முட்டாள்கள் என்று சொல்லி, பேர்பட்ட நபர்கள் அந்த இறைவனின் அந்த தெய்வீகத்தன்மையை உணர வேண்டும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த தெய்வீகத்தன்மையை உணராமல் வீழ்ச்சியை மட்டுமே பெறுகிறார்கள். உயர்ந்த பதவிகளுக்கு செல்வதில்லை, இருந்த பதவியிலிருந்து தாழ்ந்துதான் செல்கிறார்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 11வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.